10வது படிக்கிறீங்க. எங்கள் அம்மா அப்பா வேணுங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும். எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா வேணும். எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும். படிக்க எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை. எங்களை படிக்க வைக்க நான் +1 படிக்கிறேன். கேர்ள்ஸ் ஸ்கூலில். என்ன நடந்தது? இல்லை, அப்பா குடிப்பார் எப்பயுமே. எங்கள் அம்மா அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்புல ஆல்ரெடி இருந்தது. எங்கள் அப்பா அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கக்குள்ளே எங்கள் அம்மா அதை கவனிக்காத, அந்த வலி தாங்காத அதை எடுத்து தண்ணி நினச்சி குடிச்சிட்டாங்க. அதனால தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் படிக்கணும். எங்களுக்கு படிப்புக்கு எதனா உதவி வேணும். எங்கள் இடம் கிடக்குது. நாங்கள் வாடகை வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு வீடு வேணும். நாங்கள் படிக்கணும். எனக்கு திருப்பி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வேணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு வழி காமிங்க. அவ்வளோதான். நான் 9வது படிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வேணும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்துப்போம். எங்கள் படிப்பு செலவுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு போயிடுவோம். எங்கள் அம்மா வேணும், எங்கள் அப்பாவும் வேணும். எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். இந்த சுரேஷ் வடிவு தம்பதிக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடு இல்லாத காரணத்தினால அவங்களுடைய உடலை வைக்கிறதுக்கான இடத்த பாருங்கள். ஒரு திறந்த வெளியில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல அதை வச்சுருக்கிறாங்க. சொந்தமாக அவங்களுக்கு ஒரு வீடு இல்லாததால் இந்த திறந்த வெளியில் தான் அந்த உடலை வைத்து தற்போது அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.